ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கொடைக்கானல் ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணது, அதோட வந்து ரோட்டில் வாக் போனதும் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். கடைசியில் இப்படி தான் ரோட் ட்ரிப் ஆயிடுச்சு கொடைக்கானல் டூர் ஃபுல்லாக. டால்ஃபின் நோஸ்னா டால்ஃபின் மூக்கு இல்லை, டால்ஃபின் பாறையா. அப்சர்வேட்டரி இப்போ தானே போனோம் நம்ம. அந்த அப்சர்வேட்டரி ரோடத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் டார்கெட் பண்ணது வந்து குணா கேவ், பூம்பாறை, மன்னவனூர் லேக் வந்து டார்கெட் பண்ணது. ஆனால் எங்கள் தலையில் வந்து குணா கேவ் தான் பார்க்கணுன்ட்டு அன்றைக்கி எழுதியிருக்கு. அதுதான் அங்கே போய் சும்மா குட்டையில் குளிச்சுட்டு அதுதான் நாங்கள் அது காரில் போனதுனால டிராஃபிக்கில் மாட்டினோங்க. ஒருத்தர் வந்து இருந்தார், அவர் வந்து பைக்கில் போய் எங்களோட டிராஃபிக்கில் வந்து அப்படியே நின்றுட்டே இருந்தார். பின்னாடி வந்த பைக்காரவங்களாம் போயிட்டே இருந்தாங்க. அவர் அந்த பக்கத்தில் ஒரு காருக்காக வெயிட் பண்ணாரா என்னன்னு தெரில, யாருக்காகவும் வெயிட் பண்ணாரா என்னன்னு தெரில. ஆனால் இந்த சைடு நாங்கள் போகிற பக்கமும் பைக்கு போச்சு, எதிரில் இருந்து பைக்கு கார்லாம் வந்துச்சு. ஆனால் அவர் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றார். அது எதுக்குன்னே புரியல. என்னன்ட்டு நீங்களே வீடியோவில் பாருங்கள். 7 6 வண்டி சவுண்ட் 4 3 அதல்ல ஆடுது அப்படியே நிப்பாரு. என்னது அப்படியே ஹலோ வேஸ்ட் பண்ணீங்க சார், இது 2 வீலர் என்ன எட்டு பார்த்துட்டு இருக்கேம்மா. நான் இவ்வளவு வண்டி போகுது, அப்பயும் கூட இவனுக்கு தோணல. இப்ப போயிடுவாரா? இந்த வேனுக்காக தான் அவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண. அப்படி சொல்ல முடியும். அவர் ரொம்ப முன்னாடியே அவர் யாருக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் போல. அதனால ரொம்ப பொறுமையாக போனார். எங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி பைக் ஆப்ஷன் கிடச்சிருந்தா நாங்களும் நல்லா செல்லுன்னு சுற்றி பார்த்துட்டு மன்னவனூர் லேக்கு, பூம்பாறை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருப்போம். அட்லீஸ்ட் பைக்கையாவது யாருக்காவது கொடுத்துருந்துருக்கலாம் பின்னாடி வர்றவங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இடியாப்பக்காரர் தேடுறதுக்குள்ள அவர் போயிடுறாரு. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வீட்டு பக்கத்தில் அப்பளம் விற்பாரு. அப்பளம் சொல்லி கதவை தட்டி பெல் அடிச்சு இன்னிட்டு வேணான்னே ஜனல் போவாங்க. அதுக்கடுத்து என்னங்க, ஊர் ஃபுல்லாக சாக்லேட் கடை தான் இருக்கும், எப்படியும் ஹோம்மேட் சாக்லேட்டு. அதுவுமே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட கிளைமேட்டையும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நாங்கள் போகும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட்டு. மற்ற வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் மிஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். குணா கேவுக்கு போகிற டைமில் அந்த பில்லர் ராக்கிட்ட தாங்க கிளைமேட்டே மாறிச்சு. நாங்களும் சரி பொறுமையை இழந்து போயிட்டோம். காரில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒழுங்காக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறங்கியாச்சு. அந்த கோல்ஃப் கிளப்புக்கிட்ட வரையிலே சரி இதுக்கு மேலே குணா கேவ் 1.5 கிலோமீட்டர் தானே, இந்த காரில் பயணம் பண்ணி போகிறதுக்கு வண்டியை மட்டும் ஓட்ட சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் தான் வந்து ரோட் ட்ரிப்பாக பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த குணா கேவில். இந்த மாதிரி வந்து கோவா போகையில் வந்து நடந்துச்சு. கொடைக்கானல் போகும்போது இப்படிலாம் ஆகும்னு நான் நினச்சதே இல்லை. பாயிண்ட்டும் இந்த இதுவும் எல்லாம் ஒன்று தான். எங்க இருந்து குச்சாலும் நீ போக வேண்டியதான் ரசா. Green Valley View Suicide Point in brackets. அந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. வீட்டு பிரியாணி இல்ல இருக்கு பாரு, கார் ஓட்டுறாங்க. என்ன பிரியாணி? வீட்டு பிரியாணி. இவ்வளவு பேருக்கு எப்படி வீட்டு பிரியாணி பண்ணுவாங்க? சும்மா பேர் தான் வீட்டு பிரியாணி வச்சது. இல்ல போல எல்லாம் இங்கே இறங்கிட்டாங்க. இறங்கி போங்க. அந்த பேரை எடுத்துட்டு இந்த கொடைக்கானல் டிராஃபிக் எனக்கு கோவா டிராஃபிக்கே பரவாயில்லன்னு தோணிருச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இது வந்து சூசைட் பாயிண்ட்டு, பசுமை பள்ளத்தாக்குன்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. இதுக்கே நம்ம விசிட் பண்ணணுன்னு விட்டாச்சு. எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இந்த குதிரை கூப்பிடுது. ஆமாம், எங்களை கூப்பிடுது. இதுக்கு தனியாக வேறு சூசைட் பாயிண்ட்டுன்னு பேர் வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து மேலே ஏதாவது ஹில்ஸில் போனால் எல்லாமே விழுந்தால் எங்கேயுமே ஒன்றும் கிடைக்காது. அப்போ எல்லா இடம் வந்து அந்த பேர் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கோல்ஃப் கிளப்பு தான். இந்த கோல்ஃப் கிளப்புக்கெலாம் நாங்கள் வந்து நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் தனியாகவே. அப்போல்லாம் போயில இந்த கோல்ஃப் கிளப் சைடு கூட்டமே இல்லைங்க. ஆனால் இப்போ போயில வந்து சரியான கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம்.
அங்கே கோல்ஃப் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்து லோக்கலைட்ஸ் போல். அவங்க விளையாண்டுட்டு இருந்தது தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ டிராஃபிக்கில் வந்து அதையும் கொஞ்சம் லைட்டாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து விளையாடுறாங்க. ஏஜ் வைஸில் நிறைய பேர் வந்து விளையாடுறாங்க. சரி, இது நம்ம ஊரை விட இங்கே பார்க்கல சூப்பராக இருக்கும்லன்ட்டு கோல்ஃபில் விளையாடுறது பார்த்தாச்சு. பக்கத்தில் வந்தார்ல ஐயா சொன்ன அது ஒரு கேட்டு. இந்த காக்கா பார்க்குது. இப்போ இது பறக்குமா பறக்காதா? பறக்கும். இல்லை சொல்றதுக்குள்ள பறக்க போகுது. இல்லை இல்லை ஆமா 10 இரு மேலே போயிடும். பறந்தது கொஞ்சம். இருடா. அது யார் போய் எடுத்துட்டு வருவாங்க? இது புலி வளர்ப்பாங்க இந்த பால் எடுக்கிறதுக்கு. அது அப்புறம் சகோதரர்கள் படத்துலடா. அப்படின்னு டிராக்டர் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. ஒயிட் பால். அது பால்ஸ் அந்த ட்ராலி மாதிரி தள்ளிட்டு என்னத்த அடிச்சது அந்த அம்மா? எங்க போனோம்? எங்க போனோம்? எந்த பாயிண்ட்க்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு தெரியலையே. இல்ல அந்த ட்ராலி மாதிரி தள்ளிட்டு வராங்கல்ல, அது வந்து பால்ஸ் தானே. நம்ம பால் எடுக்கிறதுக்கு வருவாங்க. அது ஃபுல்லா பால். கோல்ட் ஸ்டிக், ஹாக்கி ஸ்டிக். பால்ல ஒன்றா இருக்கும். ஒன்னு தள்ளிட்டு வர்றாங்கல்ல பக்கத்துல, அதுல தானே பால் லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லம்மா, பால் ஒண்ணுதாம்மா. இந்த லேடி அடிச்சுன்னு இருக்குது பாரு, ஒரு ஒயிட் கலர் பால். ஒரே ஒரு பால் தான், அதத்தான் அடிச்சுன்னு இருக்குது. அது அவ்வளோ பவர் அதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுன்னு இருக்குது. மொத்தமா 3 ஷாட்டுக்குள்ளார முடிச்சாதான் பாயிண்ட் வரும். ஓ, அந்த ஃபிளாக். அங்கெல்லாம் ப்ளூ நெட் போட்டுருக்காங்களோ, அங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபிளாக் வச்சு ஹோல்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இது எப்படின்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி நீ அந்த இதை வந்து நீ எய்ம் பண்ணணும். அப்படி இருக்கும். ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. டேய், அவனே நடந்து டங்குவார இருந்து வந்திருக்கான். அவனை நீ வேற இம்சப்படுத்திக்கிட்டே.